பூமாரி அக்கா, பூமாரி அக்கா, அக்கா என்னாச்சு? வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா என்ன? யாருமே வரமாட்டேங்காங்க. அக்கா. யாருமா? இதோ வர்றேன். அத்தை, நான் தான் வந்திருக்கேன். இவளா? இவ இதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? அத்தை, அக்காவை பார்க்கலான்னு தான் வந்தேன். அக்கா இப்ப என் கூட சகஜமா பேசி பழகி இருந்துக்கிட்டா. அதான் அக்காவை பார்த்துட்டு ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போலான்ட்டு வந்தா அத்தை. ஏமா 2 நாள் போதுமா? 1 மாசத்துக்கு இங்கே இருயேன். அத்தை, அதெல்லாம் நல்லா படாதுல அத்தை. ஒரு 2 நாள் தான் இருக்கலான்ட்டு வந்தேன். அக்காவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏண்டி, குடும்பமா சேர்ந்து ஏமாத்திட்டு இப்ப இங்க வந்து டேரா போடலான்னு வந்திருக்கியோ? அத்தை, ஒண்ணுமே படிக்க தெரியாத ஆனாக்கும் அக்கனாக்கும் வித்தியாசம் தெரியாத உன் அக்காவை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி தந்துட்டு ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி கல்யாணம் பண்ணி தந்துட்டு இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து நிக்கிற? அத்தை, நீங்க என்ன அத்தை சொல்றீங்க? என்ன சொல்றனா? ஒண்ணு விளங்கலையோ உனக்கு? உன் அக்காக்கு ஒன்னும் படிக்க தெரியல, அப்புறம் என்ன படிச்ச மாப்பிள்ள கேக்குதோ அவளுக்கு? அத்தை, அக்கா படிக்கவே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியதானே அத்தை செய்யும். தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப அக்காவை எங்க அத்தை? உன் வீட்டுல இருப்பா, அங்க போய் பாரு. என்னடி சொல்ற? படிக்க தெரியாத பொண்ண நான் என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தனா? எங்க இருந்து கதை விடுற? உன் அக்காக்கு படிக்க தெரியாது, படிக்கவே இல்லைங்கிற விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ணி தந்துட்டு இப்ப வந்துகிட்டு அவ படிக்காத விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னுட்டு அக்காவும் தங்கச்சியும் நடிக்கிறீங்களா? இங்க பாரு, உன் அக்கா இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. இனி அவளுக்கு உன் வீடுதான் நிரந்தரம். அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? அக்கா இவ்ளோ பெரிய பிரச்சனை இல்லையா இருக்கா? பிரச்சனை உன் அக்காக்கு இல்லடி, அவளை கட்டிக்கிட்டான்ல என் பையனுக்கு தான் இப்ப பிரச்சனை. படிச்ச பொண்ணு வேணும், படிச்ச பொண்ணு வேணும்ட்டு அவன் அவ்வளோ தூரம் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கு மீறி உன் அக்காவை விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தன்ல, எனக்கு தாண்டி பிரச்சனை. இப்போ அப்படி சொல்லாதீங்க அத்தை, அக்கா ரொம்ப நல்லவ. பூமாரி அக்கா மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கும் ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கும் நீங்களும் உங்க பையனும் கண்டிப்பா கொடுத்துதான் வச்சிருக்கணும். அவ அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமானவ. அவளை போய் இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. அவ படிக்கலங்கிறது மட்டும்தான் அவகிட்ட இருக்க குறை. நீங்க அவகிட்ட இருக்க குறைய பார்க்காதீங்க அத்தை. அவகிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு, அதை பாருங்க. குணத்தை வச்சு என்னடி செய்ய முடியும்? எங்களுக்கு படிச்ச பொண்ணுதான் வேணும்ட்டு தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். தரகர் தான் வந்து உங்க வீட்டுல படிச்ச பொண்ணு இருக்கா, கொஞ்சம் ஏழப்பட்ட குடும்பம்ட்டு சொன்னாரு. நாங்களும் சரி, ஏழப்பட்ட குடும்பமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பொண்ணு படிச்சு அழகா இருக்கான்னு நினைச்சோம். கடைசியில தானே பார்க்க தெரியுது பீத்த டப்பான்ட்டு. பொண்ணு படிச்சா மட்டும் போதும், எந்த வரதட்சணையும் வேண்டான்னு நினைச்சுதான் உன் அக்காவை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். கடைசியில இப்பதானே தெரியுது அவ ஒன்னும் படிக்கல, மண்ணு படிச்சிருக்கான்ட்டு. அத்தை, அக்கா படிக்காத விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க படிக்காத பொண்ணு தானே கேட்டு வந்தீங்க, அதனால தானே எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க. நீங்க என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்காக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? தெரிஞ்சுதான் வீட்டுல போயிருக்காளா? எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது அத்தை. அக்காவும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சும்மா நடிக்காதடி. உன் அக்கா உன் வீட்டுல இருந்துகிட்டு உனக்கு போன் பண்ணி உன்னை தூது வர சொல்லியிருக்காளா இங்க என்ன நடக்குது என்ன யாதுன்னு பாக்குறதுக்கு? என் பையன் சொல்லிட்டான் உன் அக்கா கூடல இனிமே வாழ முடியாதுன்ட்டு. நான் தான் குழம்பி போய் இருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்ச, இனிமே என்னடி பண்றது? உன் அம்மாட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும்ட்டு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, எங்க அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏய் இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்று எதுவும் பேசிட்டு இருக்காத, வெளியே போ. அத்தை, எங்க அக்கா ரொம்ப நல்லவ அத்தை, ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் மாமாவை கூப்பிடுங்க. நான் மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசி என்னத்தை உண்டு பண்ண போறேன்? என் பையன் சொல்லிட்டான் அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்ட்டு. இனியும் எதையும் பண்ண முடியாது, மாத்தவும் முடியாது. இடத்த காலி பண்ணு. கூடிய சீக்கிரம் உன் அக்காவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், வாங்கிட்டு சைன் போட்டு தர சொல்லு. என் பையனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும். இவங்க என்ன இப்படி பேசுறாங்க? அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன இவ்ளோ பெரிய பிரச்சனை? எங்க அத்தை வீட்டுல தான் எனக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு பார்த்தோம்னா அக்கா பிரச்சனை அதை விட மேலால இருக்கு. நான் தான் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் சொல்லாம என் அத்தை என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிரச்சனை அதை விட மேலா இருக்க. பாவம் அக்கா எப்படி இதை சமாளிச்சுட்டு இருக்கா? டிவோர்ஸ் வர போறாங்க. பாவம் மாமா என்ன சொன்னாருன்னு தெரியலையே. ஒருவேளை மாமாக்கு எதுவும் தெரியாம இந்த அத்தையே எல்லா முடிவும் எடுக்கிறாங்களோ? மாமாவை போய் பாப்போம். அத்தை, கொஞ்சம் மாமாவை கூப்பிட முடியுமா? நான் அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, நானாச்சும் சாதாரண பேச்சு மூலமா உனக்கு பதில் சொல்லியிருக்கேன். அவனுக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் நீளும் பாத்துக்கோ. தேவையில்லாம பேச்சு வச்சுக்கிறாத, இடத்த காலி பண்ணு. ஓ இவளா? அம்மா, இந்த ஃப்ராடு குடும்பத்துல உள்ளவெல்லாம் இங்க எதுக்குமா வந்திருக்கா? பவித்ரா ப்ளீஸ் பவித்ரா,
கொஞ்சமாச்சும் உங்க அம்மா கிட்ட சொல்லு, எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, உன் அக்கா நல்லவளா? அப்ப இந்த வீட்டுல இருக்கவங்களாம் யாரு, கொடூரமானவங்களா? இல்ல இல்ல பவித்ரா, நான் அப்படி சொல்ல வரல. அக்காவை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. அக்கா படிக்காதவங்கன்ட்டு அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? அம்மா மேலதான் என்ன தப்பு இருக்கு. அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? வேணும்னே அக்கா வாழ்க்கை கெடுக்கணும்னு அம்மா நினைச்சிருக்காங்களா? யாரு கண்டா? அதான் 4 பொம்பளை பிள்ளைங்களாச்சே, ஒன்னையா எப்படியா தள்ளி விடணும்னு பாத்துருக்கா உங்க அம்மா. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அக்காவுக்கு எவ்வளவோ மாப்பிள்ளை வந்துச்சு, வந்து வந்து தட்டி போயிட்டே தான் இருந்துச்சு. எந்த மாப்பிள்ளையுமே கரெக்டா அமையல. எங்க அக்காவுக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளை வரணுங்கிறதுக்காக தான் எங்க அம்மா இவ்வளோ நாளா வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் உங்க ஃபேமிலி வந்துச்சு. ஆனா எங்க அம்மா இப்படி பொய் சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எங்க அம்மா சொன்ன இந்த ஒரு பொய்யால எங்க அக்கா வாழ்க்கை இப்படி மொத்தமா சீரழிஞ்சு போறதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அம்மா, அவங்க கிட்ட போய் சொல்லு ஏன் பொய் சொன்னேன்ட்டு. இங்க இருந்து கிளம்பு. நான் கிளம்புறேன். ஆனா ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, எங்க அக்கா உண்மையிலே ரொம்ப நல்லவ. அவளை மட்டும் ஏமாத்தணும்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய் நிறுத்தடி, எங்க நின்று என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அடிச்சேன்னு வையி பல்லெல்லாம் செதறி போயிடும் பாத்துக்கோ. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதும் காணாம இங்க வந்து நின்று அதிகாரம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? வெளியே போடி. 4 பொம்பளை பிள்ளைங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கான்ட்டு தெரியாம தான் இவங்க அம்மா இந்த வேலை பார்த்துருக்காங்க போல. ஏன் போய் பிச்சை எடுக்க வேண்டியன? வார்த்தை அளந்து பேசு, இப்படி எல்லாம் பேசாத. நாளைக்கு நீயும் இன்னொரு வீட்டுக்கு போய் ஆகணும், அதை நினைச்சுக்கோ. ஏண்டி நாங்க என்ன உங்களை மாதிரி பொய் சொல்லி குடும்பமா? என் பொண்ணை பொய் சொல்லி வேற ஆள் தலையில கட்டுறதுக்கு? நாங்க உண்மை மட்டும்தாண்டி பேசுவோம். இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன் அக்காவுக்கும் இந்த வீட்டுக்குமே எந்த உறவும் இல்லைன்ட்டு நாங்க முடிவு பண்ணியாச்சு. நீ யாரடி இங்க வந்து 2 நாள் தங்குறதுக்கு? வாசல்ல வேணா தங்கிட்டு போ. பிச்சைக்காரின்னு நினைச்சு பிச்சை வேணா போடுற. அக்கா மாமியார் என்ன இப்படி பேசுறாங்க? அக்கா இவங்கள பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லியிருந்தா, என் மாமியார் அப்படி இப்படின்னுட்டு கொஞ்சம் கூட அதுக்கு பிரயோஜனம் இல்லாம பேசுறாங்க. ச்சே ஒஸ்ட். எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான். ஏன் தான் இப்படி பண்ணாங்களோ தெரியல. அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கலாம்ல, அவ படிச்சுக்கல, எல்லாத்தையும் உண்மையும் சொல்லி. ஏன் இந்த மாதிரி அவ படிச்சிருக்கான்ட்டு பொய் சொன்னாங்க? இப்ப அவ வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டாங்களே. நான் இதை சும்மா விட மாட்டேன். அம்மா கிட்ட போய் கண்டிப்பா சண்டை தான் பிடிக்க போறேன். ஏய் திரும்பி பார்க்காம போயிடு பாத்துக்கோ. நீ மட்டும் இல்ல, இனிமே உன் ஃபேமிலில இருந்து யாராச்சும் இங்க வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸ் வரும். அந்த படிக்காதவளை கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லு. ஓ கையெழுத்து போட தெரியுமா என்னன்னு தெரியலையா? கை நாட்டு வச்சாத அனுப்ப சொல்லு. அதானே, எங்க கையெழுத்து போட தெரிய போகுது? ஆனா அவனா கூட தெரியாது போல. சரியான மண்டை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களே. என்ன பண்றது? இப்படி எல்லாம் என் பையன் கல்யாணம் ஆகும்ட்டு நான் கனவா கண்டேன். அம்மா விடுங்க, அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க. சும்மா நியாயம் பேசிட்டு இனிமே யாராச்சும் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.